लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकारणाय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிளங்களின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாச பதிவேற்றினின் வரிசையில் இன்றைக்கு 2238வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரம் 787வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரம் பாசுரங்களிலே இது 87வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் யசோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலன் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கிருத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாடும் மண்ணு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 787வது பெரிய திருமொழி பாசுரம். பெற்றார் பெற்றொழிந்தார் பின்னும் நின்ற அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து என் உயிராகி நின்றானே முற்றா மாமதுகோள் விடுத்தானே எம்மானே எத்தால் யான் மறக்கேன் இது சொல் என் ஏழை நெஞ்சே. தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார். கடந்த பாசுரத்திலே சொன்னார், நான் மறக்கவே மாட்டேன், என்னுடைய உள்ளத்திற்குள்ளிருந்து அவன் புகுந்திருக்கிறான், இப்படி புகுந்தவனை நான் எப்படி மறக்க முடியும் என்று சொல்கிறார். இந்த பாசுரத்திலே மீண்டும் நெஞ்சத்தை பார்த்து சொல்வது, நீ மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பெற்றார், என்னை பெற்ற தாய் தந்தையரும் என்னை பெற்று போட்டுவிட்டு அவர்கள் காலத்தில் மரித்து போனார்கள். பின்பு அடியேனுக்கு எல்லாவாகவும் இருந்து சகலவிதமான உறவினனாக இருந்து கொண்டு என்னை வளர செய்து அவ்வளவோடு இல்லாமல் எனக்கு உயிராய் இருந்து கொண்டு என்னை மேன்மேலும் எனக்கு நன்மை செய்பவனாய் பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரன் முழுமதியாக சயரோகம் பிடித்ததனால் சந்திரன் திரையாக குறைந்து ஒரு நாள் அமாவாசையாகி மீண்டும் மலர்கிறான் என்றால் அதற்கு காரணவன் அந்த சயரோகத்தை போக்கி அவன் மீண்டும் மலர்வதற்கான காரணமானவன் எம்பெருமான். அப்படி எம்பெருமான் சந்திரனுக்கே செய்தவர் அவரை நான் எப்படி மறக்கவில்லை. இந்த விஷயத்திற்கு நெஞ்சே நீதான் விடை கூற வேண்டும், நீ அவனை விட்டு அகலாமல் இருக்க வேண்டும், அகல முயற்சிக்காதே என்று சொல்கிறார். சரீரத்தை மட்டுமே உற்பத்தி செய்திருப்பவர்கள் மாதாபிதாக்கள், அவர்கள் அவ்வளவுதான். வெறும் சரீரம் கலந்தார்கள், அந்த சரீரத்தின் காரணமாக பிறந்திருக்கிறோம், எனவே அவர்கள் பெற்றுவிட்டார்கள். அவர்களுக்கும் ஒரு ஆயுட்காலம் உண்டு, அந்த ஆயுட்காலம் முடிந்தவுடனே அவர்கள் போய்விடுகிறார்கள். ஆனால் ஞானம் பக்தி ஆகவே வளர்வதற்குரிய வழிகளிலே ஒரு முயற்சியும் அவர்கள் செய்யவில்லை. இப்படி அவர்கள் கைவிட்ட காலத்திலே கூட எனக்கு எல்லாமாக நின்று என்னை ஞானமும் பக்தியும் வளர்வதற்கு என்னுடைய நெஞ்சத்திற்குள் புகுந்து கொண்டிருந்த காரணம் நீதான். அப்படி இருக்கும்போது ஏன் நெஞ்சே அவனை எப்படி மறந்து ஒழிய முடியும் சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய திருவுள்ளத்தை பார்த்து சொல்லுகிறான். எத்தால் யான் மறக்கேன் என்பது எம்பெருமான் நமக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை என்கிற காரணத்தினால் மறக்கவோ அல்ல, அற்பமான உபகாரமே நமக்கு பண்ணியிருக்கிறார் என்று கொண்டு மறக்கவோ. நம்மை நச்சிக்க யார் இருக்கிறார்கள், எனவே அவனை மறப்பதற்கு. ஏனென்றால் அவன் கொடுத்தால் யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது என்பது போல அவனாக இருந்து நம்மை ஆட்கொண்டிருக்கிற பொழுது அப்படி அவனை மறக்க வேண்டும் என்று நினைக்கிற நெஞ்சே நீ யோசித்து பார், உனக்கு வேறு யார் கதி இருக்கிறார்கள் என்று சொல்றான். அவனாக வழியே வந்து நம்முடைய மனதிற்குள் புகுந்து கொண்டு போக மாட்டேன் என்று பிடிவாதம் செய்கிறான். அவனே நமக்கு எல்லாமுமாக இருக்கிறான், ஆத்ம மருதுவாக சரீர மருதுவாக இருக்கிறான் என்கிற பொழுது அவனை மறந்துவிட்டு வேறொன்றில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறாய் நெஞ்சே, நியாயமா என்று நெஞ்சத்தை பார்த்து கேட்கிறார். நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறார், இது எப்படி நீ மறக்க முடியும் அவனை?
மறப்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது? தாய் தந்தையை பெற்றுக் கொண்டு விட்டு போய்விட்டார்கள். ஆனால் நாணம் பக்தி வைராகியமாக வளர வேண்டும் என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணபூதனான் அவனை நாம் மறப்பது எந்த விதத்திலே நியாயம்? அவனை மறக்கவும் கூடுமோ? என் எங்கே நினைத்து பாரு நெஞ்சத்தை பார்த்து சொன்னதான பாசுரம். இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம். பெற்றார் பெற்றுழிந்தார் பின்னும் நின்று அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து என் உயிராகி நின்றானே முற்றா மாமதில் போல் விடுத்தானே எம்மானே எத்தால் யார் மறக்கேனே இது சொல் என் ஏழை நெஞ்சே. தாயேன வாச்சா மனசேந்திரிவா வித்யார்த்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேனி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.